நீங்களா போய் சொல்லக்கூடாதா? இப்ப இருக்கிற ஆட்சியாளர் சினிமா துறையில கவனம் செலுத்து அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. ஒரு மிகப்பெரிய திரைப்படம் அவங்களும் சினிமால இருந்து வந்தவங்க, துணை முதல்வர் சினிமா நடிச்சு அது சங்கம் நிறைய இருக்குன்றீங்களா? இல்ல சார், சங்கம் தான் கேட்கணும் சார். இது வந்து போய் தனியா மேடை கிடைச்சா இப்படி பேசுவாங்க, கஷ்டமா இருக்குதுன்னு அதான் பேச முடியும். இது வந்து அந்த தீர்வுக்கு வந்து அந்த சங்கம் வச்சிருக்காங்கல்ல, அவங்க தான் போய் அதுக்கான எல்லாரும் முதல் நடிக்கும் போது மட்டும் எப்படி இருந்தாங்க, எல்லாருமே எல்லாம் தெரிஞ்சவங்களாவா இருந்தாங்க. அவங்க பெரிய நிறுவனம் தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க சார். பெரிய நிறுவனங்கிறது பெரிய நிறுவனம் ஏன் அவங்க கிட்ட போனாங்கன்னா அவங்க ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணாங்க. அதனாலதான் பெரிய நிறுவனம் அந்த மாதிரி ஆளுகளை வந்து அதை விட்டுருங்க. திறமையான டிராகன் படத்துக்கு கூட்டம் வந்தது காரணம் பெரிய நிறுவனம் தயாரிப்பு பண்றதுனாலயா அந்த படத்துக்கு பிடிக்க முடிஞ்சது. தமிழக அரசு உதவி பண்ண மாட்டேன் நிறைய பேர் சொல்றாங்க. உங்களை மாதிரி நிறைய ஜாம்பவன்லாம் சொல்றாங்க. என்ன காரணமா இருக்கு? ஏன்னா தமிழ் சினிமால வந்து நிறைய பேர் வந்து அரசியல் போயிட்டாங்க. ஒருவேளை அதனாலதான் இருக்குமோ? என்ன தமிழ் சினிமால வந்து நிறைய ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து அரசியல் போயிட்டாங்க. அது ஆப்போசிட்டா பெருசா பேசப்படுறாங்க. சோ அதனால வந்து இவங்க நம்ம ஏன் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குமோ? என்னதான் இவங்க நடிகர் நினைச்சிருந்தாலும் தேட்டர் இவங்களுக்கு எல்லாம் கிடைக்க மாட்டேன். அதை பத்தி எதுவும் சொல்லவே மாட்டேன். என்னதான் இவங்க நடிகர் நடிச்சாலும் பெம்பிளான பாக்யராஜ் சார், லட்சுமண் சார் நடிச்சா கூட தேட்டர்லாம் கிடைக்க மாட்டேது, திரையரங்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்களே. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, நீங்க மட்டும்தான் பிஸியா இருந்துட்டு இருக்கீங்க. உங்களுடைய டைம் தான் கிடைக்கவே மாட்டேங்குது. இப்போ 17, 19 வந்து நீங்க பிஸியா இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா என்னன்னா நீங்க இவ்வளவெல்லாம் பிஸியா இருக்கிறது அளவுக்கு படங்களும் வந்து ஓடணும் இல்லையா? அதுக்கு வந்து என்னன்னா தேட்டர் தட்டுப்பாடுங்கிறாங்க, வியாபாரம் தட்டுப்பாடுங்கிறாங்க, அப்புறம் வந்து கோடிகளை மட்டும்தான் அதை நம்பிட்டு படம் எடுக்கிறாங்க. இதெல்லாம் என்னன்னு சொன்னோம்னா இன்னைக்கு காலையில் கூட ஹெட்லைன் ஏதோ ஒரு பத்திரிகை வீக்லி மேக்சின் சினிமா வந்து எவ்வளோ கீழே போயிட்டு இருக்கு ஹெட்லைன் போட்டுருந்தாங்க. ஒரு 3-4 படத்தை தவிர்த்து வேற எந்த படமே ஓடலை தன்னால் எடுத்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தேட்டர்கள் இதெல்லாம் வந்து எல்லாம் சங்கங்கள் தான் 3-4 சங்கமாக ஆகிட்டு இருக்கு. ஒவ்வொன்றும் இந்த சங்கம் 2 சங்கம், அந்த சங்கம் 2 சங்கம் அப்படின்னு சொல்லி ஆகிட்டு இருக்க வழிய சினிமா எடுக்கிறதுக்கு முதல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னால் கூட ஓடிடி அப்படின்னு சொன்னோடனே அது வந்து ஹார்ட் கேக் மாதிரி எல்லாரும் நினச்சிக்கிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ கடைசியில் பார்த்தா ஓடிடி வந்து தேட்டரில் நீங்கள் போட்டு வாங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்க போலுக்கு. அதனால் இப்போ அதுவும் பிரச்சனையாக உட்காந்துட்டு இருக்காங்க. அதனால் இந்த சினிமாக்களில் பொதுவாகவே சினிமாக்கே சோதனையாக தான் இருக்குது. இதுக்கு நடுவில் என்னென்னா நல்ல படங்கள் எடுத்தால் நீங்களும் நல்லா எழுத முடியும். ஸோ படங்கள் நல்லா எடுக்காமல் வந்து நீங்கள் அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. அப்புறம் அதே மாதிரி படங்கள் எடுக்கிறதுக்கு சித்ரா சொன்னார், இந்த கதை ஒன்றும் இல்லாமல் வந்து என்ன காசு போட்டு பண்ணாலும் அது வந்து அதனால் எந்த விதமான யூஸும் வந்துட போகிறதில்லை. ஸோ எல்லாருமே ஒரு காலத்தில் வந்து புதுமுகங்கள் இப்போ வந்து முதல்ல யார் நடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்டு தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் முதல் நடிக்கும் போது மட்டும் எப்படி இருந்தாங்க, எல்லாருமே எல்லாம் தெரிஞ்சவங்களாக இருந்தாங்க. அதனால் புதுமுகங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரொடியூசர் எங்கள் வெளியூர்லேருந்து வந்து இங்கே நம்மளை நம்பி தமிழகத்தில் வந்து படம் இருக்காங்கன்னா அதுக்கு மற்றவங்க எல்லாருடைய சப்போர்ட்டும் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் சொல்கிற தேட்டர் ப்ராப்ளம் எல்லாம் சங்கத்தில் கேட்க வேண்டிய கேள்வி என்ன கேட்டீங்க? இல்லை சார், இங்கே வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வர படம் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி. உங்களுக்கே தெரியும், பெரிய நிறுவனம். இப்போ ஆட்சியாளர் நிறுவனம் வந்து சில பேர் அதையே சினிமா துறையில பெரிய ஜாம்பனா இருக்கு நீங்களாம் கேட்க மாட்டீங்க. அது சங்கம் நிறைய இருக்குன்றீங்களா? இல்ல சார், சங்கம் மேடை கிடைச்சா இப்படி பேசுவாங்க, கஷ்டமா இருக்குதுன்னு அதான் பேச முடியும். இது வந்து அந்த தீர்வுக்கு வந்து அந்த சங்கம் வச்சிருக்காங்கல்ல, அவங்க தான் போய் அதுக்கான முயற்சி பண்ணணும். கவர்மெண்ட் வந்து அது அக்கறை எடுத்து அவங்களும் பண்ணணும். அது விட்டு போட்டு தேட்டர் இல்லாம கேரளா வந்து கவர்மெண்ட் இதே சினிமா நஷ்டமாகுதுன்னா ஓடிடி ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கே தமிழ்நாட்டுல ஏன் அது சினிமாவை கண்டுக்கவே மாட்டாங்க? கலைஞர் இருந்தாரு, ஜெயலலிதா இருந்தாங்க, அவங்க சினிமா துறையில வந்ததுனால அவங்க இதை பார்த்துட்டு இருந்தாங்க என்ன நஷ்டம் கஷ்டம்னு. இப்போ இருக்க ஆட்சியாளருக்கு அதை பத்தி தெரியுமா தெரியாதான்னு தான் கேட்கணும். ஏன் நீங்களாம் போய் சொல்லக்கூடாதா? இப்ப இருக்கிற ஆட்சியாளர் சினிமா துறையில கவனம் செலுத்து அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. ஒரு மிகப்பெரிய திரைப்படம் அவங்களும் சினிமா இருந்து வந்தவங்க, துணை முதல்வர் சினிமா சினிமாவுக்கு பெருசா பண்ணலையே சார். பெரிய படம் வரும்போது அவங்க தான் வாங்கிக்கிறாங்க, மீதி எல்லாத்தையும் அப்படியே கீழே தள்ளிடுறாங்க குற்றச்சாட்டு வருது. நீங்க சொல்ற மாதிரி துணை முதல்வர் சொன்னீங்கல்ல, அவங்க ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க, ஒரு படம் ரிலீஸ் ஆகுது விடாமுயற்சின்னு, மீதி எல்லா படத்தையும் லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப மக்கள் எந்த தேட்டருக்கு போவாங்க? எந்த தேட்டருக்கு போனாலும் அதெல்லாம் பார்ப்பாங்க. சின்ன படங்களை போய் பார்க்க முடியாதுல்ல. அவங்கள விட்டுருங்க, அவங்களே இல்ல வேற தமிழ்நாடு ஒரு புது விநியோகஸ்தராக இருந்தாலும் அஜித் படம் வருது, ராம் சேவா படம் வருது, திரையரங்காரங்க யாருக்கு தேட்டர் கொடுப்பாங்க சொல்லுங்க. சார், எம்ஜிஆர் படமும் வருது, சிவாஜி படமும் வரும்போது அங்க ஜெமினி படமும் வரும்ல.
அந்த மாதிரி விட்டு பாருங்க சொல்லுவோம். நீங்க எல்லாம் போய் கேட்கலாம்னு நாங்க கேட்கலாம். இப்பவும் அந்த மாதிரி படங்களுக்கு எல்லாம் வந்துட்டு தான் இருக்குது. அதனாலதான் ரப்பர் பந்தெல்லாம் ஓடுது இல்ல. பின்னெல்லாம் அதெல்லாம் கலெக்ஷன் ரங்கநாதனும் அந்த காம்பினேஷன் டைரக்டர் யார் இந்த படம் பண்ணிக்க இவங்கெல்லாம் வந்து என்ன தைரியத்தில் எடுக்கிறாங்க படத்தை? அவங்க பெரிய நிறுவனம் தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. பெரிய நிறுவனங்கிறது இல்லைங்க. பெரிய நிறுவனம் ஏன் அவங்க கிட்ட போனாங்கன்னா அவங்க ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணாங்க. அதனாலதான் பெரிய நிறுவனம் அந்த மாதிரி ஆளுகளை வந்து அதை விட்டுருங்க. திறமையான டிராகன் படத்துக்கு கூட்டம் வந்தது காரணம் பெரிய நிறுவனம் தயாரிப்பு பண்றதுனாலயா அந்த படத்துக்கு பிடிக்க முடிஞ்சது. அதெல்லாம் கிடையாது. கதாநாயகனாலதான் அந்த பிரதீப் ரங்கநாதன் முந்தைய படம் மிகப்பெரிய வெற்றி அப்படின்றனால அந்த படத்தை ஏஜிஎஸ் இல்ல நீங்க தயாரிச்சிருந்தாலும் இந்த அளவுக்கு எல்லா தேட்டர்லயும் எதிர்பார்ப்பு இருந்தது. ஆல்ரெடி தயாரிப்பு நிறுவனம் காரணம். பிரதீப் ரங்கநாதன் யாருங்க புதுசும் இல்லாம முதல்ல எப்படி ப்ரூவ் பண்ணாரு? ஒரே படம் தானுங்க. நான் ஒண்ணு சொல்லலாமா? இத பத்தி எனக்கு ஒரு கருத்து இருக்கு. நான் சொல்லலாமா? நான் வந்து ஒரு 10-12 வருஷமா இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கேன். நான் இதுல பார்த்ததுல எல்லாமே வந்து நல்ல படம் நல்ல கதையா இருந்துச்சுன்னா ஓடிடுது. ஓகே, அதுக்கு வந்து நீங்க வந்து வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்றீங்க தியேட்டர்ல ஓடுறதுக்கு. எனக்கு தெரிஞ்சு வாய்ப்புலாம் கிடைக்குது. இப்போ எங்க படம் ஒரு சின்ன படம் தான். நாங்க வந்து போய் இப்போ ஒரு தியேட்டர் ரிலீஸ்க்காக பேசும்போது யாருமே நோன்னு சொல்லலை எங்ககிட்ட. எல்லாருமே நாங்க பார்த்து சொல்றோம்னு சொல்றாங்க. ஆனா வந்து எல்லாராலையும் ஒரு நாளைக்கு அந்த 5 ஷோ கொடுக்க முடிய மாட்டேங்குது, 3 ஷோ கொடுக்க முடிய மாட்டேங்குது. ஏன்னா அவ்வளவு படங்கள் வருது. இந்த வீக்கெண்ட் வந்து 10 படம் வருது. எல்லாமே சின்ன படங்கள் தான் நீங்க சொல்ற மாதிரி. ஒரு பெரிய படமும் வரல. நீங்க பெரிய படம் வந்து ஒரு பெரிய கம்பெனி வாங்கி அவங்க ரிலீஸ் பண்றதுனால எல்லா தியேட்டரும் எடுத்துக்கிறாங்க கிடையாது. அவங்க எல்லா தியேட்டரும் எடுத்துக்கிறது கிடையாது. அவங்க வச்சிருக்காங்க, நம்மளுக்கும் கொடுக்குறாங்க. படம் நல்லா இருந்துச்சுன்னா ஓடிடுது. இப்போ சொல்ற மாதிரி லப்பர் பந்துன்னு ஒரு படம் இருந்துச்சு, நல்லா ஓடிச்சு. ஏன்னா கதை நல்லா இருந்துச்சு, வாழை நல்லா இருந்துச்சு, ஓடிச்சு. அதே மாதிரி அது கூட வந்த 10 படம் எங்க உங்களால பேர் சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா மக்களே வந்து ஒரு கருத்து வச்சிருக்காங்க. இப்படி படம் பார்த்துட்டு ஒருத்தன் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னான்னா அதை கேட்டுட்டு இன்னொருத்தங்க போய் பாக்குறாங்க. அப்படியே ஹிட் ஆகுது படம். எங்க படமும் அப்படி வரும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அந்த படம் இந்த படமும் அந்த மாதிரி ஒரு நல்ல கருத்து வச்சிருக்கோம், நல்ல கதை இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து ஒரு 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 உண்மை கதையா இருந்தாலும் அதுல வந்து ஒரு சின்ன ஃபேண்டசி மாதிரி ஒரு ட்விஸ்ட் இருக்கு. நல்ல விஷயங்கள் வச்சிருக்கோம் இந்த படத்துல. ஸோ இப்போ எங்க படமும் ஹிட் ஆகணும்னா அதுக்கு எப்படி பண்றது? உங்களை மாதிரி ஆளுங்க வந்து ப்ரெஸ்ல போடுறது, பப்ளிசிட்டி பண்றது. அது மட்டும் இல்லாம நம்ம தியேட்டர்ல போய் மக்கள் பார்த்துட்டு வெளியே வந்து நம்ம படத்தை பத்தி நல்லா சொல்லும் போது நீங்க அதை எடிட் பண்ணாம கரெக்டா போடுறது. அப்படி பண்ணாலே போதும்னு நினைக்கிறேன். நம்ம இந்த இண்டஸ்ட்ரிக்கு நம்ம இண்டஸ்ட்ரியோட அவ்வளோ இல்ல அவர் அந்த தியேட்டருக்காக நீங்க சொல்றதுங்க. அந்த டாமினேஷன்ங்கிறது ஒரு காலத்து டிஸ்ட்ரிபியூட்டர் கையில இருந்தது, ஒரு காலத்து ப்ரொடியூசர் இவங்க டாமினேஷனா இருக்கும், அப்புறம் தியேட்டருக்கான டாமினேஷன் மாறி மாறி வந்துட்டு தான் இருக்கும். இப்போ டைரக்டர்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது இல்லையா? அப்புறம் ஹீரோக்களை பிடிச்சா தான் டைரக்டர் பிடிக்க முடியும்னு வந்தது. அப்புறம் ப்ரொடியூசர்களே பெரிய பெரிய பேனரில் இருக்கிற ப்ரொடியூசர்களே முதல்ல ஹீரோ கிட்ட கதை சொல்லிட்டு வாப்பா, அது ஓகேன்னா எவ்வளோ கோடி வேணாலும் நான் கொடுக்குறேங்கிற மாதிரி அவங்களே கொடுத்துக்கிட்டாங்க. எல்லாமே இப்படி இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி எல்லாருக்குமே ஒரு தட்டுப்பாடுங்கிறது என்னென்னா ஓரளவுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்க. என்னென்னா கோடிகளை இறக்கிறதுனால கண்டிப்பாக படம் ஓடிட போகிறது இல்லை. நல்லபடியாக வந்து கதை மற்றதெல்லாம் நல்லா இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கக்கூடிய வேறு பிரம்மாண்டங்கள் அது இதெல்லாம் பண்ணி மட்டும் சக்ஸஸ் பண்ணி ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறத இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் வந்து அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய சமாச்சாரம் என்னென்னா இந்த சின்ன சின்ன படங்கள் எல்லாம் வந்து டக்குன்னு பெரிய ஹிட் ஆகுறதுன்றது நமக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு இதாக இருக்குது. அதுக்கு பத்திரிகை சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க முக்கியமான விஷயம் சொல்ல நினைக்கிறேன். இது போன்ற விஷயங்கள் நம்ம பேசுறதுல ஆட்சேபம் இல்லை. இந்த நிகழ்ச்சி எதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டதுன்னா எனை சுருள் பண்ணி படத்தை எப்படியாவது மக்கள் இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சி. இதுல உங்க ஆர்வம் காரணமா இது போன்ற விஷயங்களுக்கு கேட்டு தெளிவு பெறணும் அப்படின்னு கூட நீங்க கேள்விகள் கேட்கலாம். ஆனா செய்திகளை பிரதானப்படுத்தும் போது எனை சுருள் பணியை பற்றி போட்டு உள்ள இதை பற்றி போடுங்க, தப்பு இல்லை. ஆனா இதை வந்து தலைப்பு செய்தியாக்கி எதுக்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டதோ இல்ல அப்படி நீங்க நினைக்காதீங்க. நீங்க அது கூடவே வேற ஏதாவது கேப்ஷன் வச்சுக்கோங்க, நீங்க வச்சுக்கோங்க. பேசிருக்காரு தான் போடுவாங்க. இதுக்காக தான் உள்ள வந்து பாப்பாங்க. பாய்ராஜ் என்ன சொல்லியிருக்காரு தான் பாப்பாங்க. நெக்ஸ்ட் பண்ணி ஒருத்த வந்து தேட மாட்டான். செய்தி தேவைப்படுதுன்னா அப்ப படங்கள் கவனிச்சு பாருங்க. நீங்களே சொல்லுங்க, சினிமா இண்டஸ்ட்ரி என்ன சொல்லணும். ஒரு செய்திக்கே உங்களுக்கு தேவைப்படுது. டேரக்டா இந்த செய்தியை பத்தி சொன்னா ஜனங்க பார்க்க மாட்டாங்க. இது ஒரு டைவர்ஷனா ஒரு கேப்ஷன் தேவைப்படுதுன்னு இல்லை. அப்புறம் சார் தமிழக அரசு உதவி பண்ண மாட்டேன்னு நிறைய பேர் சொல்றாங்க. உங்களை மாதிரி நிறைய ஜாம்பவன்லாம் சொல்றாங்க. என்ன காரணமா இருக்கு? ஏன்னா தமிழ் சினிமால வந்து நிறைய பேர் வந்து அரசியல் போயிட்டாங்க. ஒருவேளை அதனால தான் இருக்குமோ? என்ன தமிழ் சினிமால வந்து நிறைய ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து அரசியல் போயிட்டாங்க. அது ஆப்போசிட்டா பெருசா பேசப்படுறாங்க. சோ அதனால வந்து இவங்க நம்ம ஏன் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குமோ?
இது உங்களுடைய போகம். ஊக்கம் இல்ல சார், அதான் நடக்குதுன்னு சொல்றாங்க. இந்த தமிழ் சினிமால எத்தனை நடிகர்கள் இப்ப வந்து அரசியல் இருக்காங்கன்னு சொல்லுங்க. எத்தனை அட எந்த காலத்துலயும் பொள்ளாச்சி சம்பவத்தை வச்சுதான் இந்த படம். பொள்ளாச்சினா வந்து நீங்க உண்மை சம்பவம் தான். நீங்க பொள்ளாச்சி நீங்க நினைக்கிற மாதிரி அந்த இது வந்து அதுல ஒரு பாட்டு இல்ல சார். அங்கிருந்து இன்ஸ்பயர் ஆகி அவங்க பண்ணாங்க. இல்ல பொள்ளாச்சியில அதான் ஞாபகம் வரும். இல்ல நம்ம அது இல்ல அந்த மாதிரி இல்ல சார். பொள்ளாச்சி அந்த மாதிரி இல்ல பொள்ளாச்சினா அந்த வேற மேட்ச் அந்த மேட்ச் கிடையாது, வேற மேட்ச். என் பேர் சார் நான் டப்பிங் போகணும்.